ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் கார்டனை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க. இந்த இடத்துல நாங்கள் கொய்யா செடி வச்சுருக்குறோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் கொய்யா செடி வச்சு 2 மாதம் ஆச்சுங்க. நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. பூராமே நிலத்தோட நிலமாக முட்டி கிடந்தது. இப்போ தான் நாங்கள் டொயின் போட்டு கட்டியிருக்கிறோம். இன்னும் காய் விடல. காய் விட்டால் நாங்கள் அப்டேட் கொடுக்குறோங்க. இந்த பக்கம் பாருங்கள், மகாகனி செடி வச்சுருக்குறோங்க. நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், ஒரு வார்டு களை செடி இருக்குது. இதெல்லாம் ஆள் விட்டு களை வெட்டணுங்க. எங்களால் முடிஞ்சால் நாங்களே வெட்டிடுவோம். இல்லாத சமயத்துக்கு ஆள் விட்டு தாங்க வெட்டணும். இந்த பக்கம் பாருங்கள், தென்னமலை வச்சு நல்லா தளைஞ்சிருக்குதுங்க எங்கள் கார்டனில். இந்த பக்கம் பாருங்கள், சக்கரவள்ளி வச்சு நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. இன்னும் காய் விடுற இன்னும் கிழங்கு வைக்கலன்னு நினைக்கிறேன். வச்சு 2 மாதம் ஆச்சு. தண்ணி விட ஈரம் இருக்கங்காட்டி நல்லா தளைஞ்சு நல்லா இருக்குதுங்க. அதே இடத்துல நாங்கள் மலை நெல்லிக்காய் செடியும் வச்சுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா தளைஞ்சிருக்குது. இன்னைக்கு காய் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகும். இந்த ஹைப்ரிட் வகையை சேர்ந்த செடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், பிரண்டை வச்சுருக்கோம். பிரண்டையும் நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. பிரண்டையில் பழமும் வச்சுருக்குது பாருங்கள். இது என்ன வகை பிரண்டைன்னு தெரியல. பிரண்டையில் பாருங்கள், இந்த சிலந்தி ஸ்பைடர் மேனும் கூடு கட்டியிருக்குங்க பாருங்கள். ஃப்ளவர்ஸு இதில் காய் பாருங்கள், நிறைய காய் விட்டுருக்குது பிரண்டையில் பாருங்கள். நாங்கள் இன்னும் ஒரு வாட்டி கூட இதில் பிடுங்கி இன்னும் சமையல் பண்ணலைங்க. சமையல் பண்ணால் நாங்கள் அதையும் ஒரு அப்டேட் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள். ஆனால் இந்த பக்கமே பூரா களை செடி தான். எந்த காலம் சுத்தம் பண்ணுவோன்னு தெரியல. பாருங்கள், இந்த பக்கம் மகாகனி செடி வச்சுருக்குறோம். இருந்தாலும் இந்த பூக்களெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூவை என்னமோ ஒரு பூன்னு சொல்லுவாங்க, அது பேர் தெரியலைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுக்கு பேர் தானுங்க மகாகனி மரம். இந்த மரத்தை வந்து பெருசானா வந்து பீரோ கட்டல் இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் அறுத்துட்டு போவாங்க. நல்லா சூப்பராக தளைஞ்சிட்ருக்குது, ஈரம் இருக்குங்காட்டி. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், முருங்கை செடி வச்சுருந்தோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். முருங்கை செடி வச்சு இப்போ தான் தளைஞ்சிட்ருக்குது. ஏன்னா வெளியே வச்சு இந்த மயில் தொல்லை மற்ற இதெல்லாம் தொல்லை தாங்க முடியறது இல்லைங்க. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து அத்தி செடி பாருங்கள், நல்லா சூப்பராக தளைஞ்சிட்ருக்குது. இன்னும் காய் ஏன்னா வைக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இயற்கை உரம் எல்லா உரமும் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஆனால் காய் வைக்கல. என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பாருங்கள், தேக்கு செடி வச்சுருக்கோம். தேக்கு நல்லா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு இன்னும் தண்ணி விடலிங்க, தண்ணி விடணும் இதுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இது ஒரு செடிங்க. இது இந்த வில்வ மரத்து கூட சேர்ந்த மரங்க பாருங்கள். இதோட இலை மனம் வந்து நல்லா இருக்குங்க. வில்வ மரமாக இனி அதோட இதான்னு தெரியலைங்க. ஆனால் அதுன்னு தான் சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், புளிச்சக்கீரை செடியெல்லாம் இருக்குது. புளிச்சக்கீரை தானாக முளைச்சிதுங்க. இதை வந்து கடைஞ்சும் சாப்பிடுவாங்க, பொரியல் பண்ணியும் சாப்பிடுவாங்க. எங்கே பாருங்கள், இதை வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை பாருங்க. எள்ளு செடி, இதை வந்து எள்ளு செடின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது ஒரு செடிங்க. இப்போ வாங்க, கொள்ளும் விதைச்சிருக்குறாங்க. தென்னம்பிள்ளைக்கு வளமாக்குன்னு கொள்ளும் விதைச்சிருக்குறோம். கொள்ளும் நல்லா தளைஞ்சிருக்குது பாருங்கள். அத்தி செடி இங்கேயும் ஒன்று வச்சுருக்குறோம். அத்தி செடி இங்கே ஒன்று வச்சு இதுவும் நல்லா தளைஞ்சிருக்குது. இது இன்னும் காய் வைக்கல பாருங்கள். இது வந்து மகாகனி மரம் தான். இப்போ வாங்க, பாதாம் அங்கே வச்சுருக்குறோம், போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கொள்ளு கொஞ்சம் சரி இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொள்ளு தான் விதைச்சி விட்டோம். கொள்ளு வந்ததோ வரலையோ போதா பாருங்கள், இப்படி பூடெல்லாம் இப்படி நிறைய வந்துருக்குதுன்னு. என்னமோ இது என்ன செடின்னு தெரியல. பாட்டி தான் வச்சாங்க, என்ன செடின்னு தெரியல. என்னமோ தளைஞ்சிருக்குது, ஆனால் என்ன செடின்னு தான் தெரியல. இந்த பக்கம் பாருங்கள், பாதாமும் நல்லா தளைஞ்சிருக்குது. பாதாம் நல்லா சூப்பராக தளைஞ்சிருக்குதுங்க. எங்கள் கார்டன் கிட்ட பாருங்கள், ஒரு பெரிய ஒரு லைன் போயிட்டுருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கார்டனை ஒட்டியே இருக்குது பாருங்கள். பாதாம் இன்னும் காய்ச்சிருக்கு. ஏதோ இன்னும் ஒரு வருஷம் ஆகுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹைப்ரிட் வகையை சேர்ந்தது தான். நர்சரியில் தான் வாங்கி வச்சோம். இங்கே பாருங்கள், இந்த எறும்பு தொல்லை தாங்க தாங்க முடியறதில்ல பாருங்கள், எவ்வளோ எறும்புன்னு. சரி என்ன பண்ணுறது, நீ அதுக்கு வாழ்கிறதுக்கு அதுக்கு பார்த்தானே. இந்த பக்கம் வேப்ப மரம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூங்க, ஆதரவு கொடுங்க.